எனக்கு தெரியும் மகளே, இவ்வளவு காலமா நீ போராடி இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் பேர் ஈடன், வெரோனிகா. என்னதா நீங்க எவ்வளவு நாளா? 12 வருஷம். அதாவது நாட்கள் இல்ல, வருஷங்கள். 12? இது அரிய வகை நோய். நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க? அசுத்தம், நீ ஒரு வஞ்சகி. மன்னிக்கணும், இது உங்களுக்கு புரியாது. சூரியன் மறைகிற வரைக்கும் தீட்டு உள்ள மாறிட்டேன். நிச்சயமா அது உங்களுக்கு கடினமா இருக்கும்னு எனக்கு தெரியும். போங்கிறது, நீ இந்த தெருவிலே இல்ல, இங்க மதியிலேயே இருக்க கூடாது. அவமானம். இன்னும் காயம் இருக்கு. அதையோ ஒருவேளை அவர் உதவலாம். என்னோட அந்த ரவி சிறப்பு வாய்ந்தவர் நான் சொன்னீங்க. பெதஸ்தா குலத்துல ஒரு முடக்கவாத மனிதனை குணப்படுத்தினாரே. நிறைய பேர் குணப்படுத்திருக்காரு. உங்களுக்கு அவர் தெரியுமா? அவருக்கு என்ன செய்வாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட பிரசங்கத்தை நான் பாத்திருக்கேன். நான் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் வஸ்திரத்தை பத்தி சொல்றேன். என்னால ஜபாலயத்துக்கு போக முடியாது. என் அப்பா என்ன ஒதுக்கிட்டாரு. எனக்கு யாருமே இல்ல. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவரை சந்திக்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, தயவு செஞ்சு இப்ப வேணாம், இப்ப வேணாம். ஒரு நூல் தொங்கல் தான் வஸ்திரத்தோட ஓரம் தான். ஒரே திரும்ப தொட்டுக்கிறேன். நாளைக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல தயவு பண்ணுங்க, ஒரு நிமிஷம் தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன். என் வஸ்திரத்தை தொட்டது யார்? எல்லாரும் தொட்டிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் என்ன தொட்டது தெரியும். என்கிட்ட இருந்து வல்லம வெளியேறினத உணர்ந்தேன். உங்க வஸ்திரத்தோட ஓரத்தை மட்டும் தான் தொட்டேன், வெறும் ஓரத்தை. நீங்க அசுத்தமாகல. ஏன் ஆடைய தொட்ட? என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை கேட்டிருக்கணும். ஆனா நீங்க என்ன தொட்டு இருந்தா அது சடங்கு ரீதியா அசுத்தமாக்கிடும் உங்களை. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். 12 வருஷமா நோயால பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு ரத்த போக்கு இருந்தது. அதை யாராலையும் நிறுத்த முடியல. ஆனா உங்க ஆடையோட ஒரு ஓரத்தை மட்டும் தொட்டா போதும்னு நம்பினேன். நான் நினைச்சது சரிதான். என் மகளே, உன்னை குணப்படுத்தினது என்னோட ஆடை இல்ல. ஆனா நான் உடனே அதை உணர்ந்தேன். எனக்கு தெரியும். ஆனா இதனால இல்ல. அது நடந்தது உன்னோட விசுவாசத்தால். போதகரே, அவளுக்கு இவ்வளவு நாளா ரத்த போக்கு இருந்திருக்கு. நாங்க அவளை கூட்டிட்டு போய் சுத்தமா இருக்கா. நீ ரொம்பவே களைச்சு போயிருப்ப. இப்ப சமாதானத்தோட போ. உன்னோட விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு. இந்நாள் வரை என்